ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாகுமா? இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜனவரி 8 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரொக்கம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. மதபோதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைபயண தொடக்க நிகழ்வில் முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி. போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும். முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பு இல்ல, அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும். மது போதையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடாமல் தடுத்திட நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம். நீக்கப்பட்டவர்களில் தகுதியுள்ள வாக்காளர்கள் பெயர் சேர்க்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. வங்கக்கடலில் வரும் 6ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கால் சிதிலமடைந்த அருவிக்கரை பகுதிகள். மண் சரிவால் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் 2வது நாளாக ரத்து. நெல்லையப்பர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் கோலாகலம். குற்றாலம் கோயிலில் ஏராளமானோர் சாமி தரிசனம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஜல்லிக்கட்டு. நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு என்பதால் விரிவான ஏற்பாடு. இந்தூரில் மாசடைந்த குடிநீரை பருகியதால் 10 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கூண்டோடு பணியிட மாற்றம். மாநகராட்சி ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மத்திய பிரதேச முதல்வர் உத்தரவு. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாகுமா? இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜனவரி 8 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரொக்கம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. வங்கக்கடலில் வரும் 6ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை மாநகர பகுதிகளில் 2 கலைகளையும் தொட்டபடி பாயும் தாமிரபரணி ஆறு. கடனா நதி அணையில் வினாடிக்கு 12,500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் நீர்வரத்து மேலும் உயர வாய்ப்பு. ஆர்ப்பரிக்கும் வெள்ளத்தால் குற்றால அருவிகளில் குளிக்க தடை. பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சிதிலமடைந்த அருவிக்கரை பகுதிகள். கனமழையால் தேனி மாவட்டம் போடிமெட்டு மூணாறு மலைச்சாலையில் மண் சரிவு. 14வது கொண்டை ஊசி வளைவில் மரங்கள் சரிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல அறிவுறுத்தல். மேட்டுப்பாளையம் உதகை ரயில் பாதையில் மண் சரிவு. சீரமைப்பு பணி தொடர்வதால் 2வது நாளாக இன்று மலை ரயில் சேவை ரத்து. இன்று முதல் 2 நாட்களுக்கு அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம். நீக்கப்பட்டவர்களில் தகுதியுள்ள வாக்காளர்கள் பெயர் சேர்க்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம். நமச்சிவாய கோஷத்துடன் அண்ணாமலையாரை மனமுருக வேண்டி பிரார்த்தனை. ஹரவோம் நம சிவாய.
விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கம். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக ஏற்பாடு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சந்தனக்கூடு திருவிழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும். ஆடு கோழிகளை வெளியிட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால உத்தரவு. பயனர்கள் பதிவிடும் புகைப்படங்களை குரோக் AI தவறாக சித்தரித்து கொடுப்பதற்கு கண்டனம். ஆபாசமான பதிவுகளை 72 மணி நேரத்திற்குள் நீக்க எக்ஸ் நிறுவனத்திற்கு கெடு விதித்தது மத்திய அரசு. மது போதை மத போதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைபயண தொடக்க நிகழ்வில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும். முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பு இல்ல, அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும். மது போதையும் அதை விட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடாமல் தடுத்திட நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் செல்கிறது. கரூர் தொகுதி காங்கிரஸ் MP ஜோதிமணி எக்ஸ் பதிவில் கடும் குற்றச்சாட்டு. இமாச்சல பிரதேசத்தில் தொடரும் பனிப்பொழிவால் ரம்மியமான சூழல். இயற்கையின் அழகை கண்டு ரசிக்க குவியும் சுற்றுலா பயணிகள். இந்தூரில் மாசடைந்த குடிநீரை பருகியதால் 10 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கூண்டோடு பணியிட மாற்றம். மாநகராட்சி ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மத்திய பிரதேச முதல்வர் உத்தரவு. ஹைதராபாத் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சி. எதிர்த்து நின்று உரிமையாளர் போராடியதால் வெறுங்கையோடு தப்பி ஓடிய கொள்ளையர்கள். தனது நிச்சயதார்த்த புகைப்படத்தை வெளியிட்ட பிரியங்கா காந்தியின் மகன் ரெய்கான் வத்ரா டெல்லியைச் சேர்ந்த புகைப்படக்காரரை மணக்கிறார். இத்தாலியில் பனிமலை மீது எடுத்துச் செல்லப்பட்ட குளிர்கால ஒலிம்பிக் ஜோதி. உற்சாகத்துடன் கொண்டு சென்ற பனிச்சறுக்கு வீரர்கள். மெக்சிகோ நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் சாலையில் தஞ்சமடைந்த மக்கள். நிலநடுக்கத்தால் மெக்சிகோ அதிபரின் செய்தியாளர் சந்திப்பு பாதியில் நிறுத்தம். அபாய ஒலியை கேட்டதும் அனைவரையும் வெளியேறி அறிவுறுத்திய அதிபர். Semana lunes o martes. Hoy está temblando. ¿Dónde está? Alerta sísmica. Alerta sísmica. சென்னை மெட்ரோவில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டில் 11 கோடியே 19 லட்சம் முறை பயணித்த மக்கள் 10 ஆண்டுகளில் 46 கோடியே 73 லட்சம் முறை பயணம் செய்திருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற மஞ்சு விரட்டு. காளைகள் முட்டியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஜல்லிக்கட்டு. நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு என்பதால் விரிவான ஏற்பாடு. அரசின் அலட்சியத்தால் நாமக்கல்லில் பாதாள சாக்கடை பள்ளத்தில் விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழந்ததாக அதிமுக கண்டனம். குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தல்.
சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 8வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறையினர். சிவகங்கை மாவட்டம் லாடலேந்தலில் 7 அடி உயர முன்படுக்கை மீது படுத்த சாமியாடி மூதாட்டி. அருள்வாக்கு கேட்க குவிந்த பக்தர்கள். எம்ஜிஆரின் பெயரை திமுக அரசு மறைக்க முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் எம்ஜிஆரின் பெயர் படம் நீக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. மத்திய அரசின் மின்னணு உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் ஒப்புதலானவற்றில் 3 திட்டங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. 27,166 கோடி முதலீட்டின் மூலம் 23,450 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என அமைச்சர் TRB ராஜா தகவல். சல்லியர்கள் திரைப்படத்திற்கு போதிய திரையரங்குகள் வழங்க மறுப்பதாக சீமான் கண்டனம். ஆந்திரா கர்நாடகாவின் பெருமைகளை விளக்கும் படங்களை பெருநிறுவனங்களால் அங்கு புறக்கணிக்க முடியுமா என்றும் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே பொங்கல் விழா. வேட்டி சேலை அணிந்து ஆர்வத்துடன் பொங்கலிட்ட வெளிநாட்டினர். நெல்லையப்பர் கோயில் வெள்ளித்தேரின் வெள்ளோட்டம். படம் பிடித்து இழுத்த சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் சேகர் பாபு. சென்னை மெரினாவில் நீலக்கொடி சான்று பெற்ற பகுதியில் கடைகள் அமைக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடற்கரை என்பது மக்கள் ரசிக்கத்தானே தவிர ஷாப்பிங் மால்களாக மாற்ற அல்ல என நீதிபதிகள் கருத்து. சாத்தூர் அருகே பட்டாசு வெடி விபத்தில் 2 வட மாநிலத்தவர் உயிரிழப்பு. விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக தயாரித்த போது விபத்து. தாவேகாவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ JCD பிரபாகர். அதிமுக இனி ஒன்றிணையாது எனும் காரணத்தில் முடிவை எடுத்ததாக நியூஸ் 18க்கு பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை கடந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4000 ரூபாய் அதிகரிப்பு. திருப்பதி அருகே நடைபெற்ற எருது விடும் விழா. கூட்டத்திற்கிடையே சீறி பாய்ந்து ஓடிய காளைகள். இருபத்தோரு வயதில் 2.5 கோடி ரூபாய் ஊதியத்திற்கான வேலையை பெற்று ஹைதராபாத் IIT மாணவர் அசத்தல். நெதர்லாந்து நிறுவனத்தின் 2 மாத பயிற்சியில் தேர்வாகி சாதனை. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் நிலச்சரிவு. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போதே மண் சரிந்த அதிர்ச்சி காட்சிகள். गाइड वाइड के इंटरेस्ट हो बैंड है